ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி சூப்பர் ஈஸி ஸ்லீவ் டிசைன் ஒன்று தைச்சு காமிக்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணியை மடிச்சுக்கலாம், அதோட சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்போ எடுக்கிற ஸ்லீவ்லேருந்து மெயின் கிளாத்து ஒரு மடங்கு உயரம் அதிகமாக வேணும். சரிங்களா? உயரம் அதிகமாக வேணும். பாபின் அளவுக்கு ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் சின்ன ரவுண்டு போடுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஓகே, போட முடியும்னா ஓகே. ஆனால் பாபின் அளவு இருந்தால் தான் நம்ம கிளாத்தை வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் நிதானமாகவே தையல் போடுங்க. பொறுமையாக போட்டிங்கன்னா அந்த ரவுண்டு அழகாக வந்துடும். சென்டரில் கட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு சுற்றியும் டேர்ன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி துணியை கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டிச்சிங்கை கட் பண்ணிட வேண்டாம், பார்த்து கட் பண்ணுங்கள். அழகாக திருப்பினீங்கன்னா திரும்பிடும். அவ்வளோதான். 2 எட்ஜு கார்னரை ஒன்றா பிடிச்சிக்கிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டு வெளிப்பக்கமாக இழுத்திங்கன்னா அழகு போல் திரும்பிடும். வர்றதும் ஈஸியாக இருக்கும். மாற்றி எடுத்தீங்க அப்படின்னம்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிளாத்தை நிமித்தினதுமே பாருங்கள், ஹோல்ஸ் எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். இருங்க, திருப்பி காமிக்கிறேன். ஹோல்ஸ் நீட்டாக வந்துருச்சுங்களா? அவ்வளோதான், அழகாக வந்துருச்சு. சென்ட்ரலையும் வந்துருச்சு, ஃப்ரண்ட்லேயும் வந்துருச்சு. இப்போது பேக் சைடு லைனிங் கிளாத்தை மார்க் பண்ணி நீடில் பின் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நகராமல் இருக்கும். நம்ம திருப்பும்போது இன்னொரு கையில் இன்னொரு சைடு ஸ்லீவை பிடிச்சிக்கலாம். அப்படியே கொஞ்சம் நிதானமாக திருப்புனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு சக்கரை மாட்டுக்கு அழகாக வரும். சன்ஷைன் மாதிரி வரும் பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக திருப்புங்க. 2 தடவை ட்விஸ்ட் பண்ணுறோம். கவனிக்கலைன்னா இன்னொரு தடவை நிறுத்தி நிதானமாக பாருங்கள். 2 தடவை ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகுது. அப்போ தான் கிளாத்து வந்து உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். பின்னாடி திருப்பிட்டு அந்த ஸ்லீவ் வந்து உள்ளே சுற்றிட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி பின்னாடி லைனிங் கிளாத்தை இழுத்து விட்டுக்கோங்க. உள்ளே இருக்கிற அந்த மெயின் பீஸ் வந்து நல்லா சென்டரில் ரவுண்டு தெரியணும். அந்தளவுக்கு இழுக்கணும். நீங்கள் நல்லா இழுத்தீங்கனாலே அந்த ரவுண்டு ஈஸியாக வந்துடும். தெரியுதுங்களா? அந்த சென்டர் கிளாத்தோட லைன் வந்து மெயின் கிளாத்தில் வந்து கிளாத்து லைனிங்கில் தெரியணும். திருப்பினீங்கனால அழகாக வந்துருச்சு பாருங்கள். சக்கரை மாட்டுக்கு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். அதெல்லாம் மாறாமல் இருக்கிறதுக்கு நீடில் பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றையும் நிதானமாக செய்யுங்க. பிகினர்ஸ்க்கு எல்லாமே கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. புது டெய்லர் ஆகட்டும், பழைய டெய்லர் ஆகட்டும், எப்போயுமே மாடல் புதுசாக மாறி வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே புதுசாக கற்றுக்கிட்டா தான் அடுத்தடுத்த லெவலில் கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நிறைய கஸ்டமர்ஸையும் பிடிக்க முடியும். அதனால் நீங்கள் பிகினர்ஸ்ன்னு நினைக்கவே வேண்டாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சின்ன டிசைன்ஸ் தான் பார்க்குறக்கு, ஆனால் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நீட்டாக வரும். ட்ரை பண்ணுங்கள், முயற்சி விடாதீங்க. சரிங்களா? சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டாலே அழகாக நீட்டாக வந்துடும். இது பாருங்கள், பெரிய வேலையே கிடையாது. ஆனால் ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வரும். அதோட தைச்சு போட்டு பார்க்கும்போது அதோட அழகாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். எல்லா பகுதியும் செக்யூர் பண்ணிடணும். அந்த கிளாத்து வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் மடிக்கிறதுக்கு வராமல் போயிடும். அதனால் பிரிச்சுட்டு மறுபடியும் செக்யூர் பண்ணேன். கரெக்டாக எல்லா பக்கமும் கிளாத்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிளாத் ஈவனாக எடுக்கணும். மடிக்கிறதுக்கு கரெக்டாக வரணும் இல்லைங்களா? அதை பார்த்துக்கோங்க. இப்போயே பாருங்கள், அழகாக டிசைன் வந்துருச்சுங்களா? சக்கரை மாட்டுக்கு வந்துருச்சு. அப்படியே பார்க்கவே இப்போயே நீட்டாக வந்துருச்சு. சரிங்களா? ஒவ்வொரு டிசைனும் எனக்கு எப்படி பண்ண தெரியுமோ அந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு மெத்தட் ஏதாவது உங்களுக்கு பண்ணும்போது ஐடியா வந்துச்சுனாலும் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். நேராக கீழே வந்து தையல் போட்டு சுற்றி தையல் போட்டு முடிச்சிங்கன்னா பாதி ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நீட்டாக முடிஞ்சிருங்க. பாருங்கள், தையல் போட்டுக்கலாம். நிதானமாக தேய்ங்க. அந்த மடிப்பு எந்த வகையிலையும் களையக்கூடாது. பின்னை தைக்கும் போது அந்த பின்னில் மறக்காமல் எடுத்துருங்க. அப்படியே வச்சு தைச்சிடாதீங்க, நீடில் உடஞ்சிரும். தையல் வர்ற இடத்துல குத்தூசி இருந்தால், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நிதானமாக தேய்ங்க.
மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் லைட்டாக கொஞ்சம் லூஸ் இருக்கும். அந்த துணி வந்து ட்விஸ்ட்டு 2 சுற்று கொடுத்ததுனால லைட்டாக இருக்கும். ஆனால் போடும்போது தெரிஞ்சுக்காது. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஃபுல்லு சுற்றி தையல் போட்டதுமே அந்த மெயின் கிளாத்தை லைனிங் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. மேலே தையல் போட்டதுனால எந்த அளவுக்கு துணி இருக்குது அப்படிங்கிறது மெயின் கிளாத்தில் பார்க்கும்போதே தெரியும். வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, எனக்கு பார்க்குறக்கு தெரியுது. அதனால் அந்த தையல் மேலேயே பக்கத்தில் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணோம்னா போதும். அவ்வளோதாங்க. கீழே வந்து பெல்ட் கொடுக்கறக்கு கிளாத் எடுத்துக்கலாம். சைடு எக்ஸஸ் இருக்கிறதால ஓரங்களை எல்லாத்தையுமே கரெக்டாக தைச்சிடலாம். அப்போ தான் ஃபினிஷிங்கில் பிரியாமல் இருக்கும். கீழே பெல்ட் மாதிரி கொடுத்து தைக்கிறதுக்கு கிளாத் ஆல்ரெடி அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் உள் துணியை வந்து மடித்து உள்ளே மடித்து அடிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். 2 பக்கம் சைட்லேயும் மடிச்சிருக்கேன். அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பெல்ட் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு. அப்படியே மடித்து தைச்சிங்கன்னா பின்னாடியும் முன்னாடி 2 பக்கமுமே வந்து ஒரே தையலை கரெக்டாக விழுகும். ஏன்னா அயர்ன் பண்ணியிருக்கோம், இங்கிட்ட அங்கிட்டு மாறாது. அயர்ன் பண்ணாமல் நம்ம அப்படியே மடித்து அடித்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து முன்பக்கம் அடித்து அதுக்கப்புறம் பின்பக்கம் திருப்ப வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அப்படியும் தைச்சிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக வருதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அயர்ன் பண்ணி வச்சதுனால அது ஒரே தையலில் முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா நானும் வந்து ஃபஸ்ட்டே 2 டைமும் தைக்க வேண்டியதாக இருக்கும். முன்பக்கம் அடித்து திருப்பி அப்புறம் பின்பக்கம் அடிக்கிறது, இல்லை பின்பக்கம் அடித்து திருப்பி முன்பக்கம் அடிக்கிறது, அந்த மாதிரி வருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பார்டர்ஸை வச்சுக்கலாம். இல்லை அந்த சாரீக்கு சூட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். பார்த்து நீடில் வந்து ஸ்டோனில் படாமல் கொஞ்சம் ஓரமாக அந்த எட்ஜில் இருக்கிற அந்த லேஸ் மேலேயே இருக்கிற மாதிரி தையல் போடுங்க. செக்யூர் பண்ணிட்டோம்னா லேஸ் உங்களுக்கு நகராது. அவ்வளோதாங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அழகாக ஒரு குட்டியான சூப்பரான ஒரு டிசைன் ரெடி ஆயிடுச்சுங்களா? அவ்வளோதான். சென்டரில் ஒரு பாசி வச்சுக்கலாம், இல்லை ஸ்டோன் வச்சுக்கலாம், இல்லை பட்டன் டைப்பில் நான் வைக்கிற மாதிரியும் வைக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். பேர்ல்ஸ் கூட வைக்கிறாங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், நீட்டாக ரெடி ஆச்சா? தேங்க்யூ.